நடிகர் அர்ஜுன் சர்ஜா கன்னடர் அனுமானுக்கு கோயில் கட்டியிருக்காரு. பல படங்கள்ல அனுமானாவே நடிச்சிருக்காரு. அனுமானினுடைய நிறைய சிம்பாலிசம் அர்ஜுனுடைய திரைப்படங்கள்ல கொட்டி கிடக்குது. அனுமான் பிறந்த இடமும் கர்நாடகத்துல இருக்குது. இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கன்னட இனத்துல தான் அனுமானினுடைய வம்சாவழிகள் அதிகப்படியா இருக்காங்க. அதனாலதான் கர்நாடகாவை சேர்ந்த ஒற்றனான இந்த டிசிபி பார்கவனும் அனுமான் ஒரு பயங்கரவாதின்ற உண்மையை சொல்லாம ராமனுக்கு அடியாளாவும் ஒற்றனாகவும் இருந்து இலங்கையில பல பயங்கரவாத சம்பவங்களை அனுமான் நிகழ்த்திருக்கான் அப்படின்ற உண்மைகளை பேசாம ராமாயண போர்ல அனுமான் தப்பிச்சு மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு போய் குடிபெயர்ந்துட்டான்றதை மட்டும் வெளியிட்டு பயங்கரவாதியான அனுமானுக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி வெளியிடுறாரு. பார்கவகுல உடையார்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள். அவங்க பரசுராமனுடைய வம்சாவழிகள் மட்டும் இல்ல, அனுமானினுடைய வம்சாவழிகளும் கூட. அதனாலதான் இந்த டிசிபி உடையார் நடத்துற சங்கம் மகாபாரத வெற்றி விழா தான் பொங்கல்னு சொன்னாங்களே தவிர ராவண வெற்றி விழா என்னைக்குன்னு கண்டுபிடிக்கிறதுல இவங்க முனைப்பே காட்டல, அதை பத்தி பேசுறதே இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, அனுமான் வம்சத்துல பிறந்திருக்கிற இந்த டிசிபி பார்கவனுக்கு ராமன் தோத்து போன நாள கொண்டாடுறதுல இஷ்டமே இல்ல. ஆனா அரசியல் ஆதாயத்துக்காக இந்திய உளவாளியான இந்த டிசிபி தசரா அன்னைக்கே ராமனுடைய உருவபூமி எரிக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடிட்டு தலைமறைவாயிட்டான். இந்த ஆள் ஒரு உண்மையான வரலாற்று ஆராய்ச்சியாளராக இருந்திருந்தா ராவண வெற்றி விழா என்னைக்குன்னு இவன் ஆராய்ச்சி பண்ணிருக்கணும். அந்த தேதி அன்னைக்கு ராமனுடைய உருவபொம்மையை எரிச்சிருக்கணும். ஆனா அதுல இவனுக்கு இஷ்டம் கிடையாது. இவன் அனுமான் வம்சாவழின்றதுனாலதான் இவனுக்கு ராவண வெற்றி விழாவை கண்டுபிடிச்சு கொண்டாடுறதுல நாட்டமே இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும், அரசியல் ஆதாயம் பார்க்கணும், தமிழ் மக்களை ஏமாத்தி பணம் பறிக்கணும்ன்றதுக்காக தசரா அன்னைக்கு ராமனுடைய உருவமை எரிக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கான். அப்பவும் இவனுடைய சங்கத்து அடிமைகளை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இவன் சேஃபா தலைமறைவாயிட்டான். ராவண வெற்றி விழா என்னைக்குன்னு கண்டுபிடிச்சு கொண்டாடி அன்னைக்கு ராமனுடைய உருவபொம்மை எரிக்கிறது தான் பச்சை தமிழனுக்கு அழகு. சம்பந்தமே இல்லாம தசரா பண்டிகை அன்னைக்கு கன்னடர்கள் கொண்டாடுற தசரா பண்டிகை அன்னைக்கு எதுக்கு இவன் ராமனுடைய உருவமை எரிக்கிறான்? ராவண வெற்றி விழா அன்னைக்கு தானே ராமனுடைய உருவமையை எரிக்கணும். அதுதானே பச்சை தமிழர்களுடைய கடமை. முதல்ல என்ன சொன்னா, டிசம்பர் 6ஆம் தேதி தான் பரசுராமன் செத்த நாள். ஆனா அன்னைக்கு கொண்டாட முடியாது, அதனால டிசம்பர் 3, 4, 5 அப்ப கொண்டாடலாம்னா பரசுராமன் செத்த நாள் அன்னைக்கு வெறும் பரசுராமனுடைய உருவபொம்மையை எரிக்காம ராமன் சகுனியோட உருவபொம்மைகளையும் சேர்த்து எரிக்கணும் அப்படின்னா இது வரலாற்றை சிதைக்கிற முயற்சி தானே. ராமன் என்னைக்கு செத்தானோ அந்த தேதியில தான் ராமனுடைய உருவபொம்மையை எரிக்கணும். சகுனி என்னைக்கு செத்தானோ, அதாவது பொங்கல் பண்டிகை அப்பதான் சகுனியோட உருவபொம்மையை எரிக்கணும். அதுக்கு பதிலா இவன் டிசம்பர் 6ஆம் தேதி பரசுராமன் செத்த நாள்னு சொல்லி அப்ப வந்து ராமன் சகுனியோட பொம்மைகளை எரிக்கணும்ன்றான். இதுக்கு பின்னாடி இருக்கிற உள்நோக்கம், ராமன் செத்த தேதியை நம்ம கண்டுபிடிக்க கூடாது, அன்னைக்கு தமிழர்கள் ராமனுடைய உருவபொம்மையை எரிக்க கூடாது. அதுதான் இவனுடைய உள்நோக்கம். ஏன்னா ராவண வெற்றி விழா என்னைக்குன்னு கண்டுபிடிச்சு அன்னைக்கு ராமனுடைய உருவபொம்மையை நம்ம தமிழ்நாட்டுல எரிச்சா தமிழர்களுடைய கான்சியஸ்னஸ் எவ்வளவு உயரும் தெரியுமா? நம்ம முன்னோர்கள் குறிப்பா ராவணன் இந்திரனுடைய மனசு எவ்வளவு குளிரும் தெரியுமா? தமிழர்களுடைய கான்சியஸ்னஸ் பயங்கரமா உயரும். அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த இந்திய உளவாளி செயல்பட்டு இருக்கான். அதனால்தான் ராமன் செத்த தேதி, அதாவது ராவணன் இந்திரன் வெற்றி கண்ட நாள ராவண வெற்றி விழாவா கொண்டாடுறதுல அனுமானினுடைய வம்சாவழியான டிசிபி உடையாருக்கு ஈடுபாடே கிடையாது. இந்திய உளவுத்துறைக்கு வேலை செய்கிற இந்த ஒற்றனான டிசிபி ராவண வெற்றி விழாவான இந்தியா முழுக்க கொண்டாடப்படுற தீபாவளிய முருகனுடைய நினைவு நாள்னு சொல்லி தமிழ் மக்கள் அதை கொண்டாடுறதை தடுக்க பார்த்திருக்காரு. அதாவது தீபாவளி என்கிற ராவண வெற்றி விழாவை தமிழர்கள் கொண்டாடக்கூடாது, அதை கண்டுபிடிக்கவே கூடாது. அதுக்காக தான் இந்திய உளவுத்துறை இந்த டிசிபி உடையார் என்கிற கர்நாடக பூர்வீகம் கொண்ட இந்த நபரை விட்டு அது முருகன் முக்தி அடைந்த நாள்னு போய் சொல்ல வச்சிருக்காங்க. இந்த கன்னடர்களும் அனுமானினுடைய வம்சாவழிகள் தானே, அவங்களுக்கு ராவண வெற்றி விழாவை கொண்டாடுறதுல விருப்பமே கிடையாது.